கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வழிபாட்டிற்குள்ளாக வரவழைக்கின்றேன். இந்த நாளிலும் வலைத்தளத்தின் மூலமாக இறைவனுடைய பெரிதான அருளினால் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வழிபாட்டில் நாம் பங்கு பெற இருக்கின்றோம். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நீர் எங்களை ஆட்கொள்கின்றீர், நீர் எங்களை தடுத்தாட்கொள்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, உலகத்தின் சூழல் என்பது வேறுபட்ட சூழலாக இருந்தாலும் உம்மை நாடி உம்மை தேடி வருவதற்கு வலைத்தளத்தின் ஊடே நீர் எங்களுக்கு உதவி வருகின்றீர். வலைத்தளத்தின் ஊடே நாங்கள் ஒருமனப்பாட்டை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நீர் துணை புரிந்து வருகின்றீர். ஆண்டவரே, திரு குடும்பமாக கூடி வந்த நாங்கள் குடும்பமாக கூடி வரவும், குடும்பத்தின் அழகையும் அருமையையும் அற்புதத்தையும் சுவைக்கவும் நீர் நேரத்தையும் காலத்தையும் வாய்க்கு செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் உம்முடைய வழிபாட்டில் ஈடுபட இருக்கின்ற எங்களோடு நீர்த்தாமை இடைப்பட்டு நாங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உள்ளத்தில் அமைதியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் இந்த வழிபாட்டினை எங்கள் அனைவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 45வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பாமாலை 45.
நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பசுத்தர் பசுத்தர் பசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வரையுமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள முதலாவது பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். பக்கம் 6, முதலாவது பாவரிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமென்.
அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக வருகிற 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. எபிரேயர் 13 1 முதல் 8 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரைகளையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்பதே குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி
யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 தொடங்கி 14 முடிய. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 தொடங்கி. பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபத்தேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கே அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடருக்குள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 128வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 128.
ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகின்ற வல்லவரே, நல்லவரே, உம்மை துதைக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, கூடி வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழலாக எங்களது வாழ்க்கை மாறின போதிலும் மாறாத ஆண்டவராகிய உம்மை நாங்கள் மறுபடியுமாக உற்று நோக்கவும் உம்முடைய திருமறையின் சத்தியங்களை உற்று பார்க்கவும் நீர் எங்களுக்கு தருணத்தையும் வாய்ப்பையும் இத்தகைய வழிபாட்டின் கொடுத்து வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் தந்தையே, நீர் இறங்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை எங்கள் அனைவருக்கும் அருளும்படியாகவும் உம்முடைய விருந்தோம்பலுக்குள்ளாக நாங்கள் கடந்து வர அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் அசிங்கமானவர்கள், நாங்கள் அருகதையற்றவர்கள், நாங்கள் அபாத்திரர், நாங்கள் வித்தியாசமான வாழ்க்கைக்கே உரியவர்களாக வாழ்ந்து உம்முடைய திருமறையையும் உம்முடைய திருப்பெயரையும் நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம். அதற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கின்றோம். இப்போதும் தந்தையை உணர்ந்தவர்களாக, உண்மையை அறிந்தவர்களாக, உலக வாழ்க்கையில் உம்முடைய திருக்கரத்தை பற்றி பிடித்து கொண்டவர்களாக இந்த நாளிலும் உம்முடைய திருமறையின் அதிசயங்களை நாங்கள் அனைவரும் காணும்படியாக உம்முடைய ஆவியானவரின் துணையை நாங்கள் இருக்கின்ற இடத்தில் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தைக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். காலம் மாறவில்லை. தொடர்ந்து கூடி வருதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழலாக நம்முடைய வாழ்க்கை சூழல் மாறிவிட்டது. அதன் மத்தியிலும் நமக்கு கடவுள் பாராட்டியிருக்கின்ற கிருபை நிமித்தமாக, கொடுத்திருக்கின்ற வசதியின் நிமித்தமாக வலைத்தளத்தின் ஊடே இந்த நாளுக்குரிய திருமறையின் சிந்தனைகளை நாம் இப்போது பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இத்தகைய வாய்ப்பையும் இத்தகைய வழிநடத்துதலையும் தந்து வருகின்ற இறைவனுக்கு நாம் அதிகமாகவே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்காக உதவுகின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அவர்கள் தங்களது நேரத்தையும் தங்களது உடல் உழைப்பையும் நமக்கென்று கொடுத்து வருகின்றார்கள். ஆகவே அத்தகைய நபரையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தி இறைவனுடைய திருப்பெயரை உயர்த்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உபசரிப்பு குறித்து, விருந்தோம்பல் குறித்து, இயேசுவின் அழைப்பை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விருந்தோம்பலை குறித்து இயேசு கிறிஸ்து எத்தகைய அழைப்பு கொடுத்திருக்கின்றார்? பொதுவாகவே சங்ககால மரபினை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், சங்க காலத்திற்கு நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம் என்றால், தமிழர்களாகிய நாம், தமிழின் முக்கியத்துவத்தை அணிந்தவர்களாக நாம், அதை அறிந்து கொண்டவர்களாக நாம் விருந்தோம்பலை அதிகமாக வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வந்திருக்கின்றோம். எப்போதுமே விருந்தோம்பல் என்பது நம்முடைய பண்பாட்டிற்கே உரிய ஒரு சிறப்பு இயல்பாக காணப்படுகின்றது. அப்படியாக இங்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்றார். அதில் அவர் உயர்த்துகின்ற தனித்தன்மை என்ன? உபசரிப்பு, விருந்தோம்பல். நாம் முதலாவதாக பார்த்தோம், கல்லறையின் அருகே மரியாளுக்கும் அங்கிருந்த சீடர்களுக்கும் அவர் தன்னுடைய திருக்காட்சியை தருகின்றார். அங்கு சீடர்கள் திருக்காட்சியை பெற்றுக்கொண்டு அருட்காட்சியாக காணப்படுகின்ற கல்லறையை உற்று நோக்கினார்கள். அந்த கல்லறை சொல்லுகின்ற செய்தியை பார்த்தார்கள். இந்த கல்லறை என்பது காலி கல்லறையாக இருக்கின்றது, இங்கு உடல் இல்லை, இது திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கின்றது என்ற காட்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது அவர்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்ட தரிசனம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு. இரண்டாவதாக சீடர்கள் கூடி வந்திருக்கின்றார்கள். அங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். பூட்டின அறையில் அவர்கள் இருக்கின்றார்கள், பயத்துடன் இருக்கின்றார்கள், பதட்டத்துடன் இருக்கின்றார்கள். எத்தகைய காரியங்களில் எதிர்காலம் எப்படியாக பயணிப்போம் என்று அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கையில் இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய திருப்பிரசன்னத்தை வெளிப்படுத்தி உங்கள் உள்ளங்களில் அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அமைதியற்ற சூழலில் அமைதியை உருவாக்குகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
இன்றைக்கு உலக வாழ்க்கையில் எங்கும் அமைதியற்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. உலகத்தின் எந்த பகுதிக்கு கடந்து சென்றாலும் ஒரு சில குறிப்பிடத்தக்க இடங்கள் தவிர்த்து, ஒரு சில சிறு இடங்கள் தவிர்த்து மற்ற இடங்களில் எல்லாம் இன்றைக்கு மக்கள் பயத்துடனும் பதட்டத்துடனும் அமைதியற்றவர்களாக உள்ளத்திலும் இல்லத்திலும் காணப்படுகின்றார்கள். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை எது சொல்கின்றது? இயேசு கிறிஸ்துவின் அழைப்பாகிய விருந்தோம்பலுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக மூன்றாவது முறையாக சீடர்களை சந்திக்கின்றார். அப்போது அவர்களது நிலைமையை நாம் சற்று இந்த திருமறை பகுதி சார்ந்து உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் 3 சிறப்பு திருமறை பகுதிகளை இந்த நாளுக்கென்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்குப்படி கொடுக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதிகளில் எல்லாம் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் இறைவன் முடித்து தருகின்றார். ஒருவேளை ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையை நாம் சற்று உற்று நோக்கும் போது அங்கு ஒரு பெண்மணி தன்னால் முடியாது என்பதை தன்னுடைய உடலின் தனித்தன்மைகள் சார்ந்து, உலகத்தின் புரிந்து கொள்ளுதல் சார்ந்து நகைப்பாக வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அங்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்ன? நாங்கள் திரும்பவும் வருவோம், அப்போது இதனை காண்போம். ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது பல நேரங்களில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றோம், விசுவாசமற்றவர்களாக இருக்கின்றோம், பற்றுறுதி அற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கடவுள் மேல் பற்றுறுதி கொண்டிருக்கும் போது நாம் பசுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அங்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இறைவன் அருளிய அருட்கொடையாகிய மகனை நாம் பார்க்க முடிகின்றது. இது பழைய ஏற்பாட்டில் பார்ப்பது. இங்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோவான் நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகின்றார். இதே பகுதியை லூக்கா நற்செய்தியாளரும் எடுத்தாளுகின்றார். இங்கு இரண்டையும் நாம் சற்று ஒத்திட்டு பார்க்கும்போது இரண்டிலும் நமக்கு இறை வார்த்தை என்பது பற்றுறுதிக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாகவும், இயேசு கிறிஸ்துவின் விருந்தோம்பலில் நாமும் பங்கு பெற வழிநடத்தக்கூடியதாகவும் அது காணப்படுகிறது. வாசிக்கேற்ற நற்செய்தி பகுதியில் யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை பார்ப்போம். பின்னர் இயேசு தம் சீடருக்கு திப்ரேயி கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு 2 கூடியிருந்தனர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்ன? ஒரு நிறைவான கூட்டமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் ஏதோ ஒரு ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏதோ ஒரு நோக்கத்தோடு அங்கு காணப்படுகின்றார்கள். என்ன நோக்கம்? இயேசு கிறிஸ்து என்ற குருவானவர், இயேசு கிறிஸ்து என்ற தலைவர், இயேசு கிறிஸ்து என்ற ரபி எங்களை விட்டு கடந்து சென்று விட்டார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. உலக வாழ்க்கையில் இருக்கின்றார்கள், உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். உயிர்த்தெழுதலை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளாத மக்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரு ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆயத்தத்தை நற்செய்தியாளர் திரும்ப 3ஆம் வாக்கியத்தில் சொல்கின்றார். 3ஆம் வாக்கியத்தை நாம் பார்ப்போம். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்கள் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை மறுத்து விட்டார்கள். எங்கு செல்கின்றார்கள்? மீன் பிடிக்க செல்கின்றார்கள். இங்கு இந்த சூழல் என்பது மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தரிசனமாக பார்த்தவர்கள், அவரை தங்களது சொந்த கண்களினால் பார்த்தவர்கள் இப்போது என்ன செய்கின்றார்கள்? நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்று அவர்கள் குழுவாக புறப்பட்டு செல்கின்றார்கள். ஒருவேளை அங்கு வாக்கியத்தை பார்க்கும்போது 3ஆம் வாக்கியம் சொல்கின்றது, அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம். அப்படி என்றால் பழைய பணிக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பை மறந்து விடுகின்றார்கள். இங்கு மறுபடியும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த நற்செய்தி பகுதி என்பது நமக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தின் சூழலை பார்க்கின்றோம், பயத்தில் இருக்கின்றோம், பதட்டத்தில் இருக்கின்றோம், என்ன நடைபெறும் ஏது நடைபெறும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஒருவேளை அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வு எப்படி இருக்கின்றது? அவர்கள் மீன் பிடிக்க சென்று விடுகின்றார்கள். அங்கு வாக்கியம் சொல்லுகின்றது, அந்த கடைசி வரியானது குறிப்பிடும்போது எப்படியாக வருகின்றது என்றால், அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்று இரவு முழுவதும் அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்களது முயற்சி என்பது முழுமை பெறாத ஒன்றாக இருந்தது. அவர்களது முயற்சி என்பது முடக்கப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு மனிதன் முயற்சி செய்யும் போது அது முடக்கப்படுகின்றது. மனிதன் தானாகவே முயற்சி செய்யும் போது அது முழுமை பெறுவதில்லை. ஆனால் இங்கு கடவுள் இருக்கின்றார் என்பதை மறந்துவிட்டு, கடவுளுடைய திருக்குமாரன் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் பழைய பணிக்கு செல்கின்றார்கள். இதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற சூழல்.
இத்தகைய சூழலில் நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்கின்ற உண்மை என்ன? ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப். ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், பணியில் உந்துதல், திருப்பணியில் உந்துதல். என்ன நடைபெறுகின்றது? இத்தகைய சூழலில் இயேசு கிறிஸ்து அவர்களது வாழ்க்கையில் குறுக்கிடுகின்றார். யாராவது ஒருவர் 4-5 வாக்கியங்களை வாசிங்க. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கும் இந்த சூழலை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறையியல் குறிப்பு என்ன? ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப். அவர்கள் மறுபடியும் பணிக்கு உந்துதல் பெறுகின்றார்கள், பணியில் உந்துதல். அவர்களுக்கென்று ஒரு ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கின்றது. அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஸ்டூவர்ட்ஷிப். ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லும்போது சமுதாயத்தில் பணியாற்றுவதற்காக, இறை பணியாற்றுவதற்காக அவர்கள் மறுபடியும் திருப்பப்படுகின்றார்கள். அவர்கள் மீன் பிடிக்க செல்கின்றார்கள். மீன் பிடிக்கின்ற இடத்திலேயே இயேசு குறுக்கிடுகின்றார். இன்றைக்கு நாம் எத்தகைய பணியில் இருந்தாலும், எத்தகைய பயணத்தில் இருந்தாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட வல்லவராக இருக்கின்றார். அன்றைக்கு சீடர்களுடைய பணியில் அவர் குறுக்கிடுகின்றார். குறுக்கிட்டு 5ஆம் வாக்கியம் குறிப்பிடுகின்றது, இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு நாம் ஒரு வாக்கியத்தை அதிகமாக சுட்டி காட்ட வேண்டும். என்னவென்றால், அவர் சீடர்களே என்று சொல்லவில்லை, உடன் ஊழியர்களே என்று சொல்லவில்லை, மாறாக என்ன சொல்கின்றார்? பிள்ளைகளே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் வளரவில்லையே, உங்களுக்கு வளர்ச்சி இல்லையே, பற்றுறுதியில் வளர்ச்சி காணப்படாமல் இருக்கின்றதே, இப்போது நான் உங்களை மறுபடியும் புதுப்பிக்கின்றேன். ரெஸ்டோரேஷன் என்பது உங்களது ஸ்டூவர்ட்ஷிப் சார்ந்து மறுபடியும் புதுப்பிக்கப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்கிறார். இரவு முழுவதும் முயற்சித்தீர்களே, பிள்ளைகளாகிய உங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? உலகத்தின் மீட்பர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பேசுகின்றார். பெரியவர்களே என்று சொல்லவில்லை, சீடர்களே என்று சொல்லவில்லை, எனக்குரியவர்களே என்று சொல்லவில்லை, மாறாக பிள்ளைகளே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் இன்னும் தங்களை பதப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பற்றுறுதியின் பாதையில் பயணிக்க வேண்டும். அதற்காகவே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும்போது இல்லை என்று சொல்கின்ற இடத்தில் அவர் இருக்கின்றது என்பதை உருவாக்குகின்றார். அங்கு ஆபிரகாம் சாரால் நிகழ்வை பார்க்கின்றோம். சாராய் நகைக்கின்றாள். பல நேரங்களில் நாம் விசுவாசமற்றவர்களாக இருக்கின்றோம். இது வரலாற்றில் முடியாது, இது வாழ்க்கையில் முடியாது, என்னுடைய வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட காரியம், இது நடக்குமா? ஆனால் கடவுள் குறுக்கிடும் போது அனைத்தும் நடைபெறும். அங்கு நடந்த உண்மை என்ன? அவள் சொல்கின்றாள், எனக்கு குழந்தை பிறப்பது அபூர்வமான காரியம், இனிமேல் நடைபெறாது, என்னுடைய உடல் கூறுகள் இப்படி சொல்கின்றது என்று. அங்கு இல்லை என்ற வார்த்தை வந்தது. ஆனால் குழந்தை என்பது இறைவனால் அருளப்பட்டது. இங்கு இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க சென்று விடுகின்றார்கள். செல்லும் போது ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப் என்பதை இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து உருவாக்குகின்றார். அதற்கு அடிப்படையாக இருந்த வார்த்தை இல்லை என்பதாகும். ஆகவே இல்லை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி கொண்டு அங்கு தொடர்ந்து அந்த சீடர்களோடு அவர் பேசுகின்றார். அதனை நாம் 6ஆம் வசனத்தில் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முதலாவது உண்மையாக நாம் பார்த்த உண்மை ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், பணியில் உந்துதல். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். ஸ்டூவர்ட்ஷிப் லீட்ஸ் டு ஸ்பான்சர்ஷிப். இங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? பணியில் உதவுதல். நாம் பணியில் ஈடுபடும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவுகின்றார். நாம் திருப்பணியில் ஈடுபடும் போது, இறைப்பணியில் ஈடுபடும் போது, அருட்பணியில் ஈடுபடும் போது அவர் நமக்கு உதவக்கூடியவராக இருக்கின்றார். இங்கு வார்த்தைகள் என்ன சொல்கின்றது? 6ஆம் வாக்கியத்தை நாம் சற்று உற்று நோக்குவோம். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, restoration of sponsorship. We have our own sponsorship from Lord Jesus. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உதவியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவர் உதவக்கூடியவராக இருக்கின்றார். அவர் உதவும் கரம் கொண்டவராக இருக்கின்றார். அவரது காயப்பட்ட கரங்கள் இன்றைக்கும் உதவக்கூடிய கரங்களாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம். இரவு முழுவதும் அவர்கள் முயற்சித்தார்கள்.
நன்றாக பயிற்சியில் ஈடுபட்டவர்கள், நன்றாக பதப்படுத்தப்பட்டவர்கள், பக்குவப்படுத்தப்பட்டவர்கள், மீன் எங்கு இருக்கும், எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் கிடைக்கும் என்று அறிந்தவர்கள். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? இல்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இங்கே என்ன செய்கின்றார்கள்? இயேசு கிறிஸ்து ஸ்பான்சர் பண்ணுகின்றார், உதவுகின்றார். என்ன உதவுகின்றார்? பிள்ளைகளே, வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள். வலையை வீசினார்கள், அவர்களால் அதை இழுக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்குதான் நாம் அதிகமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை லூக்கா நற்செய்தியாளர் இதை இன்னும் சற்று அழகாக நமக்கு வர்ணிக்கின்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். லூக்கா 5:5. சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால், சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் என்றால், பல நேரங்களில் we are giving much importance to our own self. ஆனால் இங்கு அவன் குறிப்பிடுகின்றான், நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் பாடுபட்டோம், உழைத்தோம், நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம், ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. சொல்லிவிட்டு என்ன சொல்கின்ற அடுத்த வாக்கியத்தை நற்செய்தியாளர் எப்படி குறிப்பிடுகின்றார்? ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். ஆண்டவரே, இது நடந்து விட்டது, ஆகவே நாங்கள் முயற்சிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திற்கு தேவை, we need to give much importance to the word of God. The world should give importance to the word of God. இந்த உலகமே இறைவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி செய்ய வேண்டும். இறை வார்த்தையின் தனித்தன்மை என்ன? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் சக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அத்தகைய மனித தன்மைகள் கொண்டதுதான் இறை வார்த்தை. இங்கு அழகாக சொல்லுகின்றார் லூக்கா நற்செய்தியாளர். அங்கு சீமோனுவினுடைய வார்த்தைகளின் ஊடே நமக்கு வெளிப்படுத்துகின்றார், ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது we will get the sponsorship from Lord Jesus. அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே இங்கு லூக்கா நற்செய்தியாளர் இன்னும் அதிகமாக குறிப்பிடுகின்றார். அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஓப்பன் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியமானது. பகிரங்க அறிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. அங்கு நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகின்றார், சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும். எப்படியாக பாவியாகிவிட்டான்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுத்து விட்டான், மறைத்து விட்டான், மறந்து போய்விட்டான். ஆகவே அவன் பாவம் செய்து விட்டான். அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பணியை நிராகரித்து விட்டு மீன் பிடிக்க வந்தோம். இப்போது அந்த மீன் பிடிக்கின்ற தொழிலில் நீர் இடைப்பட்டு உம்முடைய ஸ்பான்சர்ஷிப்பை தருகின்றீர். நாங்கள் முயற்சித்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது வலை கிளியத்தக்கதாக இழுக்க முடியாத அளவு மீன்கள் கிடைத்திருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பல நேரங்களில் முடியாது 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 என்று வார்த்தைகளை நாம் உச்சரிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். இறைவன் நமக்குள்ளாக இருப்பாரே என்றால் நாம் முயற்சிக்கும் போது அவர் முழுமைப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். நாம் செய்கின்ற தவறு என்ன? நாமே நமக்கே முட்டுக்கட்டையாக மாறிவிடுகின்றோம். நாமே நம்மை முடக்கிக் கொள்கின்றோம். நாமே முடக்கிக் கொண்டு முழுமையை பெறாமல் தவிர்த்து விடுகின்றோம். ஆனால் இங்கு ஒரு வார்த்தையை கேட்கின்றான், உம் சொற்படி நான் செயல்படுகின்றேன் என்று சொல்கின்றான். அது எதற்கு வழி நடத்தினது? அந்த ஸ்பான்சர்ஷிப்பின் நிறைவை பார்க்க முடிகிறது. அவரது உதவுதலின் தனித்தன்மையை பார்க்க முடிகின்றது. அவர்கள் இழுக்க முடியாத அளவு மீன்களை பிடித்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப். முதலாவதாக பார்த்தது ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், பணியில் உந்துதல். இரண்டாவதாக பார்த்தது ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், பணியில் உதவுதல். மூன்றாவதாக பார்ப்பது ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப், பணியில் உயர்தல். பணியில் உயர்தல். எப்படி பணியில் உயர முடிகின்றது? இங்கு திருமறை அழகாக சொல்கின்றது. யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். யோவான் 21:11. சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஸ்டூவர்ட்ஷிப்புக்கு அழைத்தார், ஸ்பான்சர்ஷிப்பை தந்தார். இப்போது
ஸ்காலர்ஷிப்பை பார்க்கின்றோம். என்ன ஒரு ஸ்காலர்ஷிப்? ஒரு பெரிய உயர்வு. என்ன உயர்வு? 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அது இல்லாமல் சிறிய மீன்கள் இருக்கின்றது. ஒருவேளை இந்த 153 என்பதை குறித்து இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று பார்க்கும்போது, அந்த சமகாலத்தில் அந்த கடலில் இருந்த மீன் வகைகள் 153ஆம். அந்த 153 வகை மீன்களும் அவர்களது வலையில் வந்து விழுந்ததாம். அப்படி என்றால் எந்த குறைவும் இல்லை, எதுவுமே அவர்களுக்கு என்று அப்புறப்படுத்தப்படவில்லை. அனைத்தும் கடவுள் கொடுத்து விடுகின்றார். உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் கடவுள் கொடுத்து விடுகின்றார். அந்த கடலில் இருக்கின்ற அனைத்து மீன் வகைகளும் அந்த வலைக்குள்ளாக வந்துவிட்டது. அனைத்து மக்களுக்கும் உரியவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 2ஆம் ஞாயிற்றில் இந்த திருமறை பகுதி நமக்கு சொல்கின்ற உண்மை என்ன? அவர் நமக்குள் இருக்கும்போது அவர் ஸ்காலர்ஷிப் வில் பி சம்திங் யூனிக். நம்முடைய அந்த கடவுளுடைய தனித்தன்மை என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நாம் நம்முடைய திருப்பணிகள், நம்முடைய பணியில் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உயர்தல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்குரியதாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தின் சூழல் வேறுபட்டதாக இருக்கின்றது. இந்த சூழல் மத்தியிலும் இறைவன் நமக்கு தன்னுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி சார்ந்து, தன்னுடைய விருந்தோம்புதல் சார்ந்து, தன்னுடைய உபசரிப்பு சார்ந்து, சீடர்களுக்கென்று அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கென்று 3 உண்மைகளை தந்திருக்கின்றார். முதலாவதாக தந்த உண்மை பணியில் உந்துதல், ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப். மீன் பிடிக்க போயிட்டாங்க, மறுபடியும் தன்னுடைய பணிக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய அடையாளத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை அவர் செய்கின்றார். இரண்டாவதாக பார்த்தது ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். அவர்கள் மீன் பிடிப்பதிலேயே அவர் உதவி செய்கின்றார். வலப்பக்கமாக வலையை போடுங்கள், வலையை போடுகின்றார்கள். அழகாக சீமோன் பேதுரு சொல்கின்றார், உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றான். வார்த்தையை கேட்டான், வளத்தையும் நலத்தையும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு வார்த்தை என்பது இறைவனுடைய வார்த்தை. அந்த இறை வார்த்தையை கேட்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவான காரியங்களை அப்புறப்படுத்திவிட்டு நிறைவான காரியங்களை தரும். ஆகவே இறை வார்த்தை என்பது நிறை வார்த்தை. அந்த நிறை வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். மூன்றாவதாக நாம் பார்த்தது பணியில் உயர்தல், ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப். அங்கு அவர்கள் இழுக்க முடியாத அளவு கடலில் இருந்த 153 வகை பெரிய மீன்களும் அவர்களது வலையில் வந்து விழுந்தது. அவர்கள் மற்றவர்களை அழைத்து இழுத்து வருகின்றார்கள், மற்றவர்களை சாட்சியாக அழைக்கின்றார்கள். நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும்போது அவர் நம்மை உபசரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதன் பின்பு நடைபெறுகின்ற நிகழ்வு எப்படி இருக்கின்றது? அனைவருமாக அமர்ந்து உணவு உட்கொள்கின்றார்கள், அனைவருமாக ஒரு பந்தியில் அமர்கின்றார்கள். இது எதை காட்டுகின்றது? ஒரு கூட்டுறவை அவர் காட்டுகின்றார். கடவுளை நாம் உறவில் தான் கண்டுகொள்ள முடியும். த்ரூ அவர் ரிலேஷன்ஷிப் we can see Lord Jesus. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மையான உறவில் இருக்க வேண்டும். இங்கு இறைவன் அத்தகைய உறவை உறுதிப்படுத்துகின்றார். இன்றைக்கு அவருடைய உறவில் இருக்கும்போது நாமும் இத்தகைய உபசரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நேற்று தினத்தில் எனக்கு அன்புக்குரிய ஒருவர் சிறப்பான ஒரு கதையை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் எப்போதுமே மிகவும் அருமையான கதைகளை, அருமையான இறையியல் குறிப்புகளை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். அது எனக்கு இந்த பகுதிக்கு உகந்ததாக, ஏற்றதாக காணப்பட்டது. அது என்ன கதை என்றால், ஒரு மனிதன் அனைவருக்கும் நல்ல கராத்தே, ஜூடோ பயிற்சியை சொல்லித்தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதை பலர் வந்து பயிற்சி செய்கின்றார்கள், பலரும் ஈடுபடுகின்றார்கள். பயிற்சி செய்து போட்டிகளுக்கு செல்கின்றார்கள், வெற்றி வாகை சூடுகின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மகன், நானும் ஜூடோ பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும், நானும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற விதத்தோடு பலரிடத்தில் சென்று எனக்கு பயிற்சி கொடுங்கள், எனக்கு பயிற்சி கொடுங்கள், எனக்கு சொல்லிக் கொடுங்கள், நானும் பயிற்சி பெறும். எல்லாரும் அவனிடத்தில் சொன்ன ஒரே பதில், உனக்கு வலது கரம் இல்லை, உனக்கு இடது கரம் மாத்திரம்தான் இருக்கின்றது, இடது கை மாத்திரம்தான் இருக்கின்றது, வலது கரம் இல்லை. ஆகவே வலது கரம் என்பது இந்த பயிற்சிக்கு, இந்த போட்டிக்கு, இந்த சண்டைக்கு தேவையான ஒன்று. 2 கரங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவன் சொன்னான், இல்லை, நீங்க அந்த கரம் இல்லாமல் ஒரு கரத்தில் எப்படிலாம் போட்டி போடலாமோ சொல்லித்தாங்க. முடியாது, முடியாது என்று சொன்னான். பல இடங்களுக்கு சென்றான், பலரை சந்தித்தான், பல சிறப்பு போட்டியாளர்களை சந்தித்தான். அனைவரும் நிராகரித்து விட்டார்கள். கடைசியில் மிகவும் சிறந்த ஒரு மனிதர், அவர்தான் அந்த இடத்தில் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டார். அந்த ஜூடோ பயிற்சிக்கு அவர்தான் வல்லுனர் என்று சொல்லப்பட்டார். அவரிடத்தில் சென்று அவரது வீட்டின் கதவுகளை தட்டினார். கதவுகளை தட்டிய பிறகு அவர் வந்து கதவை திறந்தார். திறந்தவுடன், ஐயா, நான் உங்களிடத்தில் பேச வேண்டும், உங்களது உதவி எனக்கு வேண்டும் என்று கேட்டான். அப்போது அவர் அழைத்து உள்ளே அமர வைத்து
அவனுக்கு ஒரு கை இல்லை என்பதை உணர்ந்தவராக மிகவும் பரிதாபத்தோடு பரிவு உள்ளம் கொண்டு அவனை உள்ளே அழைத்து அவனுக்கு தேநீர் கொடுத்து விட்டு அவனிடத்தில் பேச ஆரம்பித்து, உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது, நான் இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது, யாரும் எனக்கு ஜூடோ பயிற்சி சொல்லித்தர மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். நான் இந்த ஒரு கையை வைத்து நான் பயிற்சி செய்து நான் வெற்றி வாகை சூட வேண்டும், கடவுள் எனக்கு அத்தகைய வாய்ப்பு தருவார் என்று கூறினான். அப்போது அந்த சிறந்த வல்லுனர் அவனை உற்று நோக்கி சற்று புன்னகையை வெளிப்படுத்தினார். புன்னகையை வெளிப்படுத்திவிட்டு அவனை பார்த்தபோது அவனது உள்ளத்தில் எழுந்த ஒரு தனித்தன்மை என்னவென்றால், இங்கும் நிராகரிப்பு வந்துவிடுமா, இங்கும் முடியாது என்று அவர் சொல்லிவிடுவாரா, என்ன நடக்கும் என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நாளை முதல் நீ பயிற்சிக்கு வந்துவிடு, நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். பயிற்சி நடைபெற்று கொண்டே இருந்தது. காலங்கள் வேகமாக ஓடினது. இந்த மகனுக்கு நல்ல பயிற்சி சொல்லிக் கொடுத்தார். ஒரு கையினால் எப்படி ஜூடோ பயிற்சியை செய்து ஜூடோ சண்டையை செய்து வெற்றி வாகை சூட முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். இவர்தான் அந்த சமுதாயத்தில் வல்லுனர். அந்த பயிற்சிக்கு சொல்லிக் கொடுத்தார். காலங்கள் நிறைவேறினது. இந்த மகன் குறிப்பிட்டான் குருவை பார்த்து, ஐயா, நான் போட்டியில் பங்கு பெற விரும்புகின்றேன். தாராளமாக நீ போட்டியில் பங்கு பெறலாம் என்று சொன்னார். போட்டிக்கு இவனது பெயர் வழங்கப்பட்டது. எதிர் அணியில் இருக்கின்ற அந்த மனிதனின் பெயரும் கொடுக்கப்பட்டது. இருவரும் போட்டி களத்திற்கு வந்து விட்டார்கள். களத்தில் இருக்கிறார்கள். இவனை பார்த்தவுடன் எதிரில் இருப்பவன் சற்று வித்தியாசமான சிரிப்போடு ஏளனத்தோடு, நான் சாதாரணமாக ஜெயித்து விடுவேன் என்று அவன் தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்தினான். போட்டி ஆரம்பித்தது. எல்லாருடைய கண்களும் இந்த ஒரு கை இல்லாத இந்த மகனின் மேலே இருந்தது. அவனை பார்க்கவில்லை. ஆனால் கடைசியில் முடிவு என்னதாக வந்தது என்று யோசித்து பார்க்கும்போது, இந்த ஒரு கை இல்லாத மனிதன் முதல் ரவுண்டில் வெற்றி பெற்று விட்டான். 2 கைகள் கொண்ட அந்த மனிதன் வெற்றியை இழந்து விட்டான். அப்போது எல்லாரும் அவனை, பரவாயில்ல, ஒரே கையில் நீ ஜெயிச்சுட்டு, ஒரே கையில் ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லி 2வது ரவுண்டு, மொத்தம் 4 ரவுண்டுகள். 2வது ரவுண்ட்லேயும் அடுத்த வந்த நபரிடத்திலும் ஜெயித்து விட்டான், வெற்றி பெற்று விட்டான். 3வது ரவுண்டு அந்த போட்டியிலேயே பல முறை தங்க பதக்கத்தை பெற்ற ஒரு மனிதன். அந்த மனிதன் இந்த போட்டிக்கே இந்த பயிற்சிக்கே தலை சிறந்தவன் என்று வர்ணிக்கப்பட்டவன். அவனும் பயிற்சி பெற்றது இந்த குருவின் இடத்தில் தான். ஆகவே எல்லாரும் மிகவும் சந்தோஷத்தோடு பார்த்தார்கள். ஒரு பெரிய காரியம் நடக்கப் போகின்றது, எப்படியும் இவன் தோற்று விடுவான். போட்டி நடைபெற்றது. அவர்கள் எதிர்பார்த்த வண்ணமாகவே கைகளில் ஒரு கை இல்லாத இந்த மகன் போட்டியில் இழந்து விட்டான், தோற்று விட்டான். ஆனாலும் 2 போட்டியில் ஜெயிச்சதினால் இவன் கடைசி ரவுண்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றான். அப்போது அந்த கடைசி ரவுண்டுக்கு செல்லும் போது தன்னுடைய குருவை பார்த்துவிட்டு, ஐயா, செல்லுகின்றேன், உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நான் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போட்டியில் இறங்கினான். மிகவும் கடுமையான போட்டியாக இருந்தது. எப்போதும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடைபெறும் என்றால் அது பல மணி நேரங்கள் நடைபெற்றது. பல மணி நேர போட்டிக்கு பிறகு ஒரு கை இல்லாத இந்த மகன் வெற்றி வாகை சூடப்பட்டான். அவன் கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். அப்போது அனைவரும், அங்கிருந்த நிபுணர்கள், நிருபர்கள் அனைவரும் வருகை புரிந்தார்கள். வருகை புரிந்த போது அவனை பார்த்து கேட்டார்கள், எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீர்கள்? முடியாது 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 என்று எல்லாரும் சொன்னார்களே, எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீர்கள்? இவ்வளவு பெரிய சாம்பியனை வீழ்த்தி விட்டீர்கள், எப்படி என்று கேட்டார்கள். அப்போது இந்த மனிதன் குறிப்பிட்டான், அதோ அங்கு அமர்ந்திருக்கின்றாரே அந்த குரு தான், அவருக்கும் சொல்லிக் கொடுத்தவர் இந்த குரு தான், எனக்கும் சொல்லிக் கொடுத்தவரும் அந்த குரு தான், அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்ததின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், யார் வலது கையை டிபெண்ட் பண்ணி வருவாங்களோ அந்த வலது கையை டிபெண்ட் பண்ணி வரவங்களுக்கு இடது கையில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இடது கையை கொண்டு எப்படி அவரை வீழ்த்துவது என்பதை அழகாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை நான் பயிற்சி செய்தேன். ஒரு கை இருந்தாலும் 2 கை கொண்ட மனிதனை என்னால் வீழ்த்த முடிந்தது. இது கடவுளுடைய அருட்செயல் என்று சொன்னான். அவரது வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த குருவின் வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். இன்றைக்கு வெற்றியை பெற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு கை தான் இருக்கின்றது. ஆனால் இந்த வலது கரத்தை கொண்டு பிடித்து என்னை அடித்து வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்ற பயிற்சி அவர்கள் பெற்று வந்தார்கள். வலது கரம் இல்லாதது என்னுடைய பலவீனம் எனக்கு பலமாக மாறிவிட்டது என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் நம்மை ஒப்படைப்போமே என்றால் நம்முடைய பலவீனம் நமக்கு பலமாக மாற்றப்படும். நம்மால் முடியாது என்று சொல்லப்படுகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனால் நிறைவு செய்து தரப்படும். அவரால் முடியும். ஆகவே இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மையே ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் நாம் சிந்தித்த 3 உண்மைகள்: ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப்,
பணியில் உந்துதல். இரண்டாவதாக பார்த்தது ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், பணியில் உதவுதல். மூன்றாவதாக பார்த்தது ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப், பணியில் உயர்த்துதல். அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த நாம் இறைவனுடைய திருசமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நீர் எங்களை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, உலகம் என்பது இன்றைக்கு வேறுபட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உலகத்தை சார்ந்து ஜெபிக்கின்றோம். உலகத்தில் இருக்கின்ற எங்களது சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவருடைய வாழ்க்கையிலும் நீர்த்தாமை இடைப்பட்டு பெரிய உயர்வை தந்து நாங்கள் புதியதொரு வாழ்க்கைக்குள்ளாக புதியதொரு மாற்றத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் உம்மை மாத்திரமே, உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நாங்கள் முக்கியப்படுத்தும். நீர் அருள் தாரும். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த சிந்தனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிந்தித்த நாங்கள் எங்களது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து தொடர்ந்து உம்மில் வளர நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நமது ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஊருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுடைய பெயர்கள் இப்போது வாசிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையார் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு: 26th April Mr. P. Piarchan Sironmani Raj, Mrs. A. Gladys Nirmala, Master P. Elia Jairan, Mr. C. Jayashekhar, Master Marcus Dylan Dev. 27th April Mr. Hemel Johnson, Mr. D. Sundar, Mr. K. T. Rabinald Wise. 28th April Mrs. Victoria Elizabeth, Mr. I. Manikam, Mr. J. Raja Jacob. 29th April Mrs. Shanti Kent, Mr. T. Santosh Kumar, Mrs. Angel Robin, Miss Vasanthi Mary Kavita, Miss Gabriel Grace Kirtana, Master S. Jason. 30th April Mr. P. W. Napoli, Mr. G. Brighton, Mrs. Chitra Ponraj. 1st May Mr. J. Maslamani, Miss S. Reena Roy, Mrs. D. Stella, Mr. P. Solomon Rajkumar, Master B. Hema Prakash Paul. 2nd May Mrs. S. D. Arul Selvi, Mrs. Ruby Jaikar, Mrs. K. Sundari, Mr. Clement F. Napoli, Mr. M. Daniel Chandraseelan, Mr. J. Anthony, Mrs. I. A. Angeline Benita, Mrs. F. Ahisha Evangeline, Mr. P. Kishore, Mrs. Alice Williams, Mrs. Pumale Devraj. 26th April Mrs. D. Selvakumari, Mr. C. Durai Singh. 27th April Mrs. Darlinda Samuel and Mr. Samuel Dandraj, Mrs. C. Ajit Lavanya and Mr. Mailari Chandrasekhar. 30th April Mrs. Mary Leela Pushpam and Mr. D. Ponurai Sami, Mrs. Rajeshwari Wilson and Mr. C. J. Wilson Reynald, Mrs. Shamli Sumitran and Mr. Sumitran Robert, Mrs. T. Carolyn Devakiribai and Mr. S. M. Arun Kumar. 1st May Mrs. Abhisha Sugitharani Clinton Calvin and Mr. K. Clinton Calvin. 2nd May Mrs. Thotravadi and Mr. J. R. Rajaratnam.
இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருநாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம்முடைய வெற்றி சிலுவை ஆலயத்தை சேர்ந்த திரு ரவீந்தர் ஜோசப், திருமதி நீலா ரவீந்தர் ஜோசப் அவர்களின் மகன் திரு ஆர் பிரதீப் ஜோஷ்வா என்பவருக்கும், விருகம்பாக்கம் சிஎஸ்ஐ ஆலயத்தை சேர்ந்த திரு சி ராபின்சன் ஜெயராஜ், திருமதி எப்சி எலிசபெத் ராபின்சன் ஜெயராஜ் அவர்களின் மகள் ஆர் ஜெசி ஜாக்லின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இந்த தூய நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிவிப்பு. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காம், திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, காலங்கள் உம்முடைய திருக்கரங்களில் இருக்கின்றது. அந்த காலங்களில் நீர் எங்களுக்கு சிறப்பு தினங்களை தந்து எங்களை செழிப்பாக வழி நடத்துகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் எங்களது திரு குடும்பத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் உம்முடைய பராமரிப்புக்குள்ளாக கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, காலத்தை கடந்து வந்து விட்டோம், பல காலங்களை வீணடித்து விட்டோம். இனி வரும் காலங்களிலாவது உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக ஜீவிப்போம் என்று அவர்கள் ஜீவிக்கவும், அதில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்க்கையில் சுவைக்கும் நீர் அருள் தாரும். புதிய ஆண்டை ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மையினால் முடிசூட்டி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வாறே திருமண நிறைவு நாளை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆஸ்வதியும். அவர்களது இல்லற வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற பள்ளங்களிலும் மேடுகளிலும் நீர் பக்கத்திலிருந்து அவர்களது வாழ்க்கை பயணத்தை பசுமைக்கு நேராக வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இல்லற வாழ்க்கையில் இல்லறத்தின் தலைவராகிய இயேசுவாகிய உம்மை அவர்கள் எப்போதும் முக்கியப்படுத்தவும், உம்முடைய திருச்செயலை உணர்ந்து உம்முடைய பாதையில் எப்போதும் அவர்கள் பயணிக்கும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களது வாழ்க்கையில் திருமணம் நடைபெற்று விட்டது, ஆனால் எங்களுக்கு உரிய குழந்தை செல்வம் இல்லை என்று இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்தகைய குடும்பங்களையும் நீர் சந்தித்து குழந்தை செல்வங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களது இதயத்தை திருமண வாழ்க்கைக்கு நேராக நீர் ஒருமுகப்படுத்தும்படியாகவும், அவர்கள் தங்களது இதயத்தை பதப்படுத்தி கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டு திருமண ஏற்பு நிகழ்வில் ஈடுபட்டு உம்முடைய திருப்பெயரை உயர்த்த நீர் அருள் தாரும். எங்களது பிள்ளைகளுக்கு காலங்கள் ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற பெற்றோருக்காம் அவர்களது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்தகைய விதத்திலும் அத்தகைய குடும்பங்களிலும் நீர் குறுக்கிட்டு அவர்களுக்கும் திருமண வாழ்க்கையின் குதூகலத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நீர் சுகத்தை மிளத்தை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகத்தில் இருக்கின்ற இந்த மோசமான சுகவீனத்திற்காக, வைரஸ் பாதிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் குறுக்கிட்டு சுகத்தை மிளத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து காலத்தை மாற்றி அமைத்து தரும்படியாகவும், நாங்கள் புதிய மனிதர்களாக உம்மில் வளர நீர் துணை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் தந்தையை, நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்து வருகின்ற புது குழந்தைகளுக்காக, பிறந்திருக்கின்ற புது குழந்தைகளுக்காக, உம்மால் பிரிக்கப்பட்டிருக்கின்ற தாய்க்காகவும் சேய்க்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அத்தகைய இல்லங்களில் நீர் தாமை குறுக்கிட்டு தாய்க்கும் சேய்க்கும் தேவையான நல்ல சுகத்தை மிளத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, இப்படியாக நாங்கள் உம்மை துதிக்க நீர் கொடுத்த இந்த வசதிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எத்தகைய சூழலிலும் நாங்கள் உம்முடைய விசுவாசத்தில் வளர நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 178வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 178.
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உதாவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசிர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக ஆண்டோடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். உம்முடைய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் நீர் எங்களை காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது வல்லமையினால் கிருபையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் நாசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்து சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுவிலை நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். அன்பின் தந்தையே, உம்மை துதைக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, உலகத்தின் சூழல் என்பது மாறுபட்டதாக, வேறுபட்டதாக, சந்தோஷமற்றதாக, சமாதானமற்றதாக, சலனத்தோடும் சங்கடத்தோடும் காணப்படுகின்றது. ஆண்டவரே, நீர் இறங்கும்படியாகவும் உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் பயத்தோடும் பதட்டத்தோடும் இவ்வுலக வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இதற்கு எங்களது பாவங்கள், குற்றங்கள், தவறுகள், பிழைகள், மோசமான காரியங்களை காரணம் என்பதாக நாங்கள் உணர்கின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களையே மேற்கொள்ள நாங்கள் முயற்சித்தோம். ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்த முயற்சித்தோம். இப்போதும் அதை உணரத்தக்கதாக நீர் காலங்களையும் நேரங்களையும் நீர் கொடுத்திருக்கின்றீர். உறவு என்பது எத்தகையது என்பதை நீர் இலக்கண ரீதியாக வெளிப்படுத்தியிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கும், எங்கள் அனைவரையும் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் உம்மால் படைக்கப்பட்ட மக்கள் எதிர்பாராத விதமாக கொத்து கொத்தாக மரித்து கொண்டு இருப்பதை நீர் அறிவீர். கொத்து கொத்தாக சடலங்கள் எடுக்கப்படுவதை நீர் அறிவீர். ஆண்டவரே, நீர் இறங்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் செய்த தனிப்பட்ட தவறுகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் பிழைகளுக்காகவும் வித்தியாசமான வாழ்க்கைக்காகவும் நாங்கள் வருந்துகின்றோம். கூட்டு வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் நாங்கள் வருந்துகின்றோம். ஆண்டவரே, அனைத்தையும் நீர் மன்னித்து நீர் கருணை கடல் என்பதை நாங்கள் மறுபடியும் உணரத்தக்கதாக உம்முடைய கருணையின் கரங்களினால் எங்களை ஆஸ்வதிக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கருப்பான வாழ்க்கை என்பது உம்மால் தான் மாற்றப்பட முடியும் சாமி. ஆகவே நீர் இறங்கி உலகத்தை காக்கும்படியாகவும் உலகத்தில் எங்கும் இருக்கின்ற மக்கள் காக்கப்படவும் அனைவரும் உம்மில் வளரவும் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உம்முடைய உபசரிப்புக்குள்ளாக கடந்து வரவும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, மறுபடியும் எங்களையே உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர்த்தாம் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் தொடர்ந்து இருந்து எங்களது விண்ணப்பங்களுக்கு விடை தந்து நாங்கள் உமக்கே உரியவர்களாக தொடர்ந்து ஊழியம் புரிய நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒப்புவிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக இருந்து எப்போதும் நமக்குள்ளாக நிலைத்திருக்க கடவது.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.